ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி டீக்கு இதமாக நம்ம மலைக்கு இதமாக ஒரு சுண்டல் செய்வோம். அக்கா வந்து ஒயிட் சுண்டல் தான் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். காலையிலே ஊற போட்டுட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரம் ஊறிடுச்சு. நம்ம அதுக்கு எவ்வளோ தேவையோ மொத்தமாக ஊற போட்டுட்டு அக்கா ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சுட்டு அப்புறமா நம்மளுக்கு சுண்டல் தேவைப்படும் போது எடுத்து வச்சுப்பேன். இது வந்து அக்கா ஒரு 3 கைப்பிடி அளவு போட்டிருக்கேன், 1 கப்பு. அவ்வளோதான். இதுக்கு வந்து தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கிளாஸ் வாட்டர் ஊற்றிக்குவோம். நல்லா வேகணும்ப்பா சுண்டல். அப்படியே வெடிச்சிடணும். வெடித்தா தான் சுண்டல் வந்து நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இது ஒரு 1/2 ஸ்பூனு கல் உப்பு போடுறேன் அக்கா. இப்போ அப்படியே அடுப்பில் வச்சாச்சு. குக்கர் விசில் போட்டு அக்கா குக்கருக்கு 4 விசில் வரணும். உங்களுக்கு எப்படின்னு பார்த்துக்கோங்க, நல்லா சாஃப்டாக வேகிறதுக்கு. அவ்வளோதான், குக்கர் விசில் வந்துருச்சு. நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். சூடாக தான் இருக்குது, கையை எடுக்க முடியல. இப்படி நல்லா சாஃப்டாக வந்துடணும். வெந்த பிறகு நம்ம சுண்டல் செஞ்சோம்னா அந்த வாட்டரு வடிகட்டி வச்சுக்கோங்க, வாட்டர் தூர ஊற்ற வேணும். இப்போ நம்ம சுண்டல் தாளிக்கிறதுக்கு 1 கைப்பிடி அளவு அந்த நம்ம அவிச்ச கடலையே இந்த 1 கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். கொஞ்சம் இதை மிக்சியில் சுற்றணும். கொஞ்சமாக கொத்தமல்லி வச்சுப்போம். ஒரு பல் பூண்டு, குட்டியாக 1 பல் போட்டிருக்கிறேன். ஒரு பச்சை மிளகா 2ஆக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் 1-2மா சுற்றிட்டு வந்துடுவோம். இப்போ 1-2மா சுற்றியாச்சு. இது இருக்கட்டும், நம்ம தாளிக்கலாம். அக்கா ஒரு வடை சட்டி காய வச்சுட்டேன். நம்ம சுண்டல் வீட்டில் நான் அக்கா கொஞ்சமாக தான் ஆயில் சேர்ப்பேன். ரீபண்ட் ஆயில் தான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஊற்றிக்கலாம், போதும். அவ்வளோதான், போதும். எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சமாக கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் வச்சுருக்கிறேன் அக்கா. அப்புறம் ஊற்றுப்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் தான் எடுத்துருக்கிறேன். இப்போ கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுப்போம். இப்போ மிக்சியில் சுற்றி வச்சுருக்கோம்ல, அதை போட்டு கொஞ்சம் 2 பரட்டு பரட்டிக்கலாம். இப்போ அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் பரட்டிக்கணும். கொஞ்சமாக இதுக்கு சால்ட்டு நம்ம அப்போது ஒரு 1/2 ஸ்பூன் கல் உப்பு போட்டோம் வேகும்போது. இப்போ இந்த மசாலாவுக்கு கொஞ்சம் சால்ட். இப்போ நம்ம வேக வச்ச சுண்டல் எடுத்து கொட்டிக்கணும். போட்டுட்டு அக்கா இது 1 ஸ்பூன் ஃபுல்லாக வீட்டில் அரைச்ச தனியாத்தூள். இந்த மசாலா டேஸ்ட் தான் ரொம்ப 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 பிடிக்கும் எங்கள் வீட்டில். அதனால் அக்கா அந்த மசாலா தான் போடுவேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சமாக அந்த வாட்டர் இருக்குல்ல, நம்ம கடலை வடிகட்டிட்டு வச்சுருக்கோம்ல கொண்டக்கடலை, அந்த வாட்டர் எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போது அந்த வாட்டர் எடுத்து ஊற்றிப்போம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். அக்கா மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ அந்த மசாலா நல்லா கொதித்து அந்த வாசனை பச்சை வாசனை போட்டோம். அவ்வளோதான், நல்லாவே கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், அந்த மல்லி போட்டது வாசனை கமகமன்னு இருக்கும். இப்போ 1 கைப்பிடி அளவு ஆனியன் தூவி விட்ருங்க. சூப்பராக இருக்கும். நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ நம்மளுக்கு வந்து வாயில் கடிப்படும்போது இந்த ஆனியன் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் அது கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும். ரொம்ப பெருசு பெருசாக இருந்தால் வாயில் மொக்கையாக கடிப்படும். நீங்கள் கொஞ்சம் பொடியாக நறுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ஆனியன் போட்டு வெங்காயத்தை போட்டோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடுவேன். அவ்வளோதான், நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். அக்கா வீட்டில் அரைச்ச வெறும் தனியாத்தூள், நம்ம இந்த கொத்தமல்லி அரைக்கிறோம்ல, அந்த கொத்தமல்லி செடி அரைக்கிறது எல்லாமே சூப்பராக நல்லா வாசனை கமன்னு இருக்கும். அவ்வளோதான், பீச்சை விட சூப்பரான சுண்டல் நம்ம வீட்டில் ரெடி. நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மழைக்கு எதமாக சூப்பராக கமன்னு அந்த கொத்தமல்லி நம்ம அரைச்சி அதில் கிளறி பாருங்கள். ரொம்ப 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 டேஸ்டியாக கமன்னு வாசனையோடு இருக்கும். செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு அக்கா கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. வர மாட்டேங்குது ஒரு கையில் எடுக்கிறதுக்குப்பா. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ சாப்பிடும் போல இருக்குது. நல்லா சூடாக இருக்குது. மழைக்கு இந்த மாதிரி குழந்தைங்க செஞ்சு விட ஹெல்த்தி. நம்மளுக்கு நல்லா இதில் வந்து நம்மளுக்கு ப்ரோட்டீன் நிறையா இருக்கும். நல்ல ஹெல்த்தி. இதை செஞ்சு கொடுங்க. இன்றைக்கி அக்கா வீட்டில் மல்நேரத்தில் சுக்கு டீ தான் போட போகிறேன். ஒன்றும் இல்லைப்பா, நம்ம வெந்நீர் போட்டுட்டு டீ தூளை போடுங்க. உங்களுக்கு தேவையான எவ்வளோ பேருக்கு வேணுமோ, எத்தனை கிளாஸ் வேணுமோ அத்தனை டீ தூள் போடுங்க. அதில் வந்து ஒரு இன்ச் அளவுக்கு சுக்கை தட்டி போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. வடிகட்டி குடிச்சிங்கன்னா அந்த மழைக்கு சும்மா நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். சுக்கு டீயும் இன்றைக்கி அக்கா வீட்டில் சுண்டல் தான், இந்த வெள்ளை கொண்டக்கடலை சுண்டல். தேங்க்யூ. செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு அக்கா கமெண்டில் உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சான்னு சொல்லுங்கள். தேங்க்யூப்பா. ரொம்ப விறுவிறு சுறுசுறுன்னு செஞ்சிடலாம் அந்த சுண்டலை.